ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு சின்ன விலாக் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சண்டே எடுத்தது. என்னைய டே எப்படி போகுது அப்படின்றத அந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். சண்டே அதுமா கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். எனக்கு ரோட்டரியில் ஒரு ஈவெண்ட் இருக்குது. எனக்காக கமலும் சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. இந்த ஈவெண்ட்டு ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டு. செல்லமே செல்லம் அப்படின்னு ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக திண்டுக்கல்லில் இருக்க எல்லா ரோட்டரி சங்கங்களும் சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த குழந்தைங்கள்லாம் வேனில் இருந்து இறங்கும் போதே சிரிச்சுக்கிட்டே ஹாய் சொல்லிகிட்டே இறங்கினாங்க. வந்ததும் கை கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ பண்ணிருச்சு. என்ன அறியாமலே அழுதுட்டேன். அவங்களோட கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பு இன்னுமே என் கண்ணுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி இந்த செல்லமே செல்லம் ஈவெண்ட்டில் ஒரு 300க்கும் மேற்பட்ட ஸ்பெஷல் குழந்தைங்க கலந்துக்கிட்டாங்க. இப்போ காலம் இருக்கிற இருப்புக்கு நார்மலாக இருக்கிற குழந்தைங்களவே 10 நிமிஷத்துக்கு சும்மா ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது பேரண்ட்ஸுக்கு தெரியும். இவங்கள பார்த்துக்கிறது உண்மையிலேயே சவாலான ஒரு விஷயந்தான். இவங்கள பார்த்துக்கிற பேரண்ட்ஸு, அவங்க டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய சல்யூட் சொல்லணும். இன்றைய டே வந்து இவங்களுக்கான டே. இவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். இந்த குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி மேஜிக் ஷோ, சின்ன சின்ன ஃபன் கேம்ஸு, அதுக்கப்புறம் அவங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற மாதிரி பாட வைக்கிறது, டான்ஸ் ஆட வைக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணோம். எல்லாருமே ரொம்ப அருமையாக என்ஜாய் பண்ணாங்க. ஸ்டேஜில் ஏறி நான் பாடுறேன் அப்படின்ட்டு பாடினாங்க. டான்ஸ் ஆடுறேன் அப்படின்ட்டு சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. திருக்குறள் வரிசையாக கடகடன்னு சொன்னாங்க. வாய்ப்பாடெலாம் சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்த பேரண்ட்ஸு, டீச்சர்ஸ் அப்படின்னு எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. இன்னைய டே அந்த குழந்தைங்களுக்கான டேவாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கடந்த 5 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டு இருந்தேன். இந்த வருஷம் என்னோடய ஓட்டமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த ஓட்டம் எனக்கு கண்டிப்பாக மனநிறைவு கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்ன நான் புதுசாக வேறு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் டே ரோட்டரின்னு இருக்கக்கூடாது. வீக்லி 2 டேஸ் ரோட்டரிக்காக மித்த நாள் பிஸ்னஸ்ஸு, ஃபேமிலி அப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் முடியல. மைண்டு ஃபுல்லாக ரோட்டரின்னு மட்டும்தான் இருக்குது. நானும் வீடியோ கண்டினியூஸாக கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் முடிய மாட்டேங்குது. என்னோடய சுச்சுவேஷனை ஒரு சிலர் புரிஞ்சுக்குவாங்க, ஒரு சிலர் செல்லமாக கோச்சுக்குவாங்க, ஒரு சிலர் கான்ட்ரவர்சியாக பேசவும் செய்வாங்க. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துட்றேன். ஃபுல்லாக ரோட்டரின்னு போகும்போது லாங் வீடியோ கண்டிப்பாக முடியாது. அதனால் ஷார்ட்ஸாக முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேன். ப்ரொமோஷன் வீடியோ மட்டும் கரெக்ட் டைமுக்கு வருது அப்படின்னா டைம் கிடைக்கும் போது வீடியோவை ஷூட் பண்ணி வச்சுக்குவேன். எடிட்டரை வச்சு எடிட் பண்ணி தான் அதை போடுவேன். லாங் வீடியோ அப்படி கிடையாது. நான் லாங் வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அதுக்கு நான் தான் உட்காந்து எடிட் பண்ணணும். கண்டிப்பாக இனிமேல் டைமிங்கை வந்து ஷெடியூல் பண்ணி எந்த டைமில் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நான் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறேன். அதனால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வீக்லி 3 வீடியோஸ்னாச்சும் லாங் வீடியோ கொடுக்குறேன். சாரி பேசிகிட்டே எங்கெங்கேயோ போயிட்டேன். குழந்தைங்க சொல்ல யோகாலாம் பண்ணாங்க. இன்னைய டே உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டேவாக இருந்தது. இன்றைக்கி இந்த குழந்தைங்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. அதில் என்னோடய கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மதியம் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். லஞ்ச் முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நாங்களும் லஞ்ச் அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நான் நேராக அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். என்னது ஓரியோ கேக்கா? அந்த சிரப்பை ஊற்றி கட் பண்ணி எடுத்துகிட்டு வா பார்க்கலாம். ஏன் மோனியும் ஹர்ஷனும் ஓரியோ பிஸ்கட் வச்சு அவங்க 2 பேருமா சேர்ந்து ஏதோ கேக் பண்ணியிருந்தாங்களாம். கொண்டு வந்து காமிச்சாங்க. சரி கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஒரு 5 மணிக்கு மேலே அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் நான். என் பாப்பா எப்போவுமே இந்த லாஸ்ட் மினிட் ஹோம்ஒர்க் பண்ண தான் பிடிக்கும். ஸ்கூலு நாளைக்கு. இன்றைக்கி 8 மணிக்கு உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? இருக்கும்ல. நான் காலையில் எதுவும் சமைக்கலை. அத்தை பிள்ளைங்களுக்கு இட்லி ஊற்றி கறி குழம்பு வச்சு கொடுத்துருந்தாங்க. குழம்பு இருந்தது. அதனால் நான் நைட் டின்னருக்கு இட்லி மட்டும் ஊற்றி கொடுத்தேன். சாப்பிட்டாங்க. இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. காலையில் எழுந்திரிச்சு சாம்பார் வச்சுட்டேன். காலிஃப்ளவர் இருந்தது. அப்படியே அதில் சில்லி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் 65 தான் போட்டேன். பிள்ளைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். சாப்பிட்டாங்க.
பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு சிங்கில் பாத்திரம் நிறைய குமிஞ்சிருந்தது. சரி கையோடு அதை கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி எடுத்து வச்சிட்ருக்கேன். சிங்கில் இருந்த பாத்திரத்தெலாம் கழுவிட்டு பிள்ளைங்களுக்கு போட்டது போக மிச்சம் இருந்த காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். கமலுக்கும் தோசை ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு வீட்டில் இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பியாச்சு. கடைக்குனா போய் திங்ஸை வச்சுட்டு ரோட்ரி வேலையாக தான் இன்றைக்கும் ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருந்தேன். பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு கடைக்கு வந்துடுவாங்க. அங்கேருந்து ஷட்டில் கிளாஸ் போகிறனால டெய்லியுமே நானும் கடைக்கு வந்துடுறேன். நான் இல்லை அப்படின்னாலும் கொரியர் பேக்கிங் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. சண்டே மண்டே இந்த 2 நாள் சேர்த்து ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா 140க்கு மேலே இருந்தது. ஜூலை மாதத்துக்கு 799 அப்படின்னு ஒரு காம்போ போட்டிருந்தோம். காம்போ வந்து லிமிட்டட் ஆஃபராக வெப்சைட்டில் மட்டும் லான்ச் பண்ணியிருந்தோம். லான்ச் பண்ண 2 நாளில் ஸ்டாக் எல்லாமே காலி ஆகிடுச்சு. காம்போ ஆர்டர்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ஆர்டர்ஸுமே நிறைய வந்திருந்தது. சத்தியமாக ஹேண்டில் பண்ண முடியல. அதனால ஆர்டர்ஸ் எல்லாமே ஒரு நாள் வந்து டிலேவாக தான் வந்து பேக் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருந்தது. ஆர்டர் போட்டிருந்தேன், ப்ராடக்ட் வர லேட் ஆகுது அப்படின்னு யாரும் கோச்சுக்க வேண்டாம். ஆர்டர்ஸ் நிறைய இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் டிஸ்பேச் பண்ண முடியுது. எப்போவும் இன்றைக்கி 4 மணி வரைக்கும் வர ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிடுவோம். இப்போல்லாம் மதியம் 1 மணி வரைக்கும் வர ஆர்டர்ஸ் தான் டிஸ்பேச் பண்ண முடியுது. அதுக்கு மேலே வர ஆர்டர்ஸ்லாம் அடுத்த நாள் தான் பேக் பண்ணி அனுப்புகிறோம். ராஜேஷ் கிச்சனுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறமும் உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.